students, today class is social. The topic is Unit 1 Interior of this Earth. Already talk about this lesson. Today I will continue this topic. So types of volcanoes. என்னென்ன types of volcanoes இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். The shape of a volcano depend on the types of lava and the force of this eruption. On the basis of space, there are three types of volcanoes. They are shield volcano, cylinder cone volcano, composition volcano அப்படின்னு த்ரீ டைப்ஸ் ஆஃப் volcanoes வந்து இருக்குது. ஸோ என்னென்னா ஷேப்ஸ் ஆஃப் வல்கனோவோட ஷேப் எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னா அந்த லாவா வெளியே வர இருக்குல்ல அந்த லாவாவை டிபெண்ட் பண்ணி தான் வந்து இருக்குது. ஸோ அந்த லாவா அப்படின்றது வந்து வல்கனோ ஷேப்பை வந்து தீர்மானிக்குது. ஸோ த்ரீ டைப்ஸ் ஆஃப் வல்கனோஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஷீல்ட் வல்கனோ அப்படின்றது என்ன அப்படின்னா ஸோ சென்டர் இதில் மட்டும் வந்து நேராக வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து வர்றது ஷீல்ட் வல்கனோஸ் அப்படின்னு சொல்லுவோம். சிலிண்ட்ரிக் வல்கனோ அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னா சிலிண்டர் ஷேப்பில் இருக்கும். ஸோ மேக்மா வந்து வெளியில் வருது அப்படின்றத வந்து சொல்லக்கூடியது தான் வந்து ஷீல்ட் வல்கனோ, சிலிண்டர் கோன் வல்கனோ. அடுத்தது கம்போசிஷன் வல்கனோ அப்படின்றது வந்து டைரெக்டாக கீழே இருந்து மேலே நெருப்பு வந்து மேல் நோக்கி வரக்கூடியதை வந்து என்னென்னு சொல்லலாம் கம்போசிட் வல்கனோ அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஷீல்ட் வல்கனோ. A shield volcano is formed by quiet eruption of lava with a low silica content. Such a volcano has a wide basis and cone with gentle slope. Volcanoes of the heavier island ஆர் ஆஃப் திஸ் டைப்ஸ். ஸோ என்ன அப்படின்னா இந்த ஷீல்ட் வெல்கனோ அப்படின்றது எப்படின்னா குவைட் எரோப்ஷன் கம்மியான ஒரு எரோப்ஷனுடைய லாவா வரக்கூடியது தான் இதை வந்து ஷீல்ட் வெல்கனோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் அதிகமாக என்ன இருக்காது அப்படின்னா லோ சிலிக்கா தான் இருக்கும். சிலிக்கா வந்து கம்மி அளவில் தான் வந்து இருக்கும். ஸோ இந்த டைப்ஸ் ஆஃப் வல்கனோ வந்து வைட் அகலமானதாக வந்து இருக்கும். அந்த கோன் அப்படின்றது வந்து ஸ்லோப் சரிவானதாக வந்து இருக்கும். இந்த டைப்ஸ் ஆஃப் வெல்கனோஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா பசிபிக் ஓஷனில் இருக்கக்கூடிய ஹவாய் ஐஸ்லாண்ட் அப்படின்ற இடத்துல வந்து இருக்குது. இதை வந்து ஷீல்ட் வெல்கனோ அப்படின்னு சொல்லுவாங்க. கீழே அதோட பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க பாரு. ஓகே. ஸோ அடுத்தது சிண்டர் கோன் வெல்கனோ. Silica rise magma trap gases inside the volcano until enough pressure is built to push the magma out of this earth crust. When these types of volcano erupt, it shoots gases as etc. with great force through the several kilometers up into the atmosphere. Such volcanoes have steep slopes and are made of cylinder and ash. They are known as a cylinder cone volcanoes. Many volcanoes of Mexico and Central America belongs to these groups. So என்ன அப்படின்னா இந்த சிண்டர் கோன் வெல்கனோ அப்படின்றது வந்து ஏன்னா சிலிக்கா அதிகமாக இருக்கும். மேக்மா வந்து அந்த கேஸ் புகை வந்து வெல்கனோலேருந்து வெளியே வந்து ப்ரெஷர் கொடுக்குறனால வெளியில் வந்து மேக்மாவாக வந்து எர்த் கிரஸ்டில் வந்து விழுகுது. ஸோ இதை தான் என்னென்னா சிலிண்ட்ரிக் கோன் வல்கனோ அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் டைப்ஸ் ஆஃப் வல்கனோவில் அதிகமாக என்ன இருக்கும் அப்படின்னா கேஸஸ் வந்து இருக்கும், புகைகள் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ எரோப்ஷன் வெளியே வர்றதும் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இதை வந்து என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து பல கிலோமீட்டர் தூரம் அட்மாஸ்பியரில் பல கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்து பயணிக்கக்கூடியதாக வந்து இருக்கும். இந்த வல்கனோ வந்து ஸ்லோப் சைட்ஸில் இருக்கக்கூடிய புகைகள் வந்து அதிகமாக வரக்கூடிய சிலிண்டர் சைஸில் இருக்கக்கூடிய புகைகளை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த சிண்ட்ரிக் கோன் அப்படின்றது தான் வந்து இந்த வல்கனோவோட நேம். இந்த மாதிரி வல்கனோஸ் அதிகமாக எங்கே இருக்குது அப்படின்னா மெக்சிகோ, சென்ட்ரல் அமெரிக்கா அந்த சைடில் தான் வந்து இந்த குரூப்ஸ் ஆஃப் வல்கனோஸ் வந்து இருக்குது. அடுத்தது கம்போசிஷன்ஸ் ஆஃப் வல்கனோஸ். கம்போசிஷன் வல்கனோஸ் ஆர் மேட் ஆல்டர்னேட்டிவ் லேயர் ஆஃப் லாவா. ஸோ இதுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவ் லேயர் வந்து இருக்கும். ஸோ வந்து தனித்தனி லேயர்ஸில் வந்து வரக்கூடியது தான். சிலிண்டர் அண்ட் ஆஷ் புகைகளுக்கு தனியாக வரும், ஆஷுக்கு தனியாக வந்து இருக்குது, லாவா தனியாக, இது மாதிரி தனித்தனி வந்து கிளைகளை வந்து கொண்டு இருக்கிறது தான் இந்த கம்போசிட் வல்கனோ. இதை வந்து ஸ்டெரோட் வெல்கனோ அப்படின்னும் சொல்லலாம். இது வந்து ஸ்டென் ஹெலன் அப்படின்ற இடத்துல தான் வந்து இந்த டைப்ஸ் ஆஃப் வெல்கனோஸ் வந்து இருக்கு. ஸோ வெல்கனோஸ் ஆர் ஆல்சோ குரூப்ட் அக்கார்டிங் டு த
periodicity of eruption such as active, dominant and extinction. These names refers to the state of activity rather than the types of volcanoes. ஸோ என்ன அப்படின்னா இந்த குரூப்ஸ் ஆஃப் volcanoes அப்படின்றது வந்து பீரியடிசிட்டி ஆஃப் எரோப்ஷன், இது நிறைய எரோப்ஷனை வந்து ஏற்றுறது. ஸோ ஆக்டிவ் வல்கனோவாக இருக்கட்டும், டாமினேட் வல்கனோவாக இருக்கட்டும், எக்ஸிஸ்டிங் வல்கனோவாக. ஸோ ஆக்டிவ்னா செயல்படக்கூடிய வல்கனோஸ், டாமினேட் அப்படின்னா உறங்குவாங்க, எக்ஸிஸ்டிங் அப்படின்னா டெத் இறந்தது அப்படின்ற கூடிய வல்கனோஸ் எல்லாமே வந்து இந்த டைப்ஸ் ஆஃப் வல்கனோஸில் அடங்கும். ஆக்டிவ் வல்கனோ. Active volcanic types eruption frequently are called the active volcanoes. Most of the active volcanoes lies in the Pacific Ring of Fire belt, which lies along the Pacific coast. There are about 600 active volcanoes in this world, such as Mount Strombolian in Mediterranean Sea, St. Helens in USA, Pantubon in Philippines, Mauna Loa in Hawaii. இந்த வேர்ல்டு பிக்கஸ்ட் ஆக்டிவ் வல்கனோஸ். ஸோ ஆக்டிவ் வல்கனோ அப்படின்னா செயல்படக்கூடிய வல்கனோ, இல்லைன்னா வந்து உயிர்ப்பிக்கக்கூடிய ஒரு வல்கனோ அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஆக்டிவ் வல்கனோஸ் வந்து அதிகமாக எங்கே இருக்குது அப்படின்னா பசிபிக் ஓஷனில் இருக்கக்கூடிய பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர் அப்படின்ற இடத்துல தான் இந்த ஆக்டிவ் வல்கனோ எல்லாமே வந்து இருக்கும். இன்னமும் செயல்பட்டுக்கிட்டே இருக்கும், எப்போ வேணாலும் வெடிக்கும் அப்படின்னு செயல்பட்டு கொண்டே இருக்கக்கூடிய வல்கனோஸ் தான் வந்து ஆக்டிவ் வல்கனோஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது அதிகமாக பசிபிக் கோஸ்ட்டில் தான் வந்து இருக்குது. ஸோ இது வந்து 600 ஆக்டிவ் வல்கனோஸ் வந்து உலகத்திலேயே வந்து இருக்குது. செயல்படக்கூடிய வல்கனோ 600 இருக்குது. முக்கியமாக அது என்னன்னு சொல்லலாம், மெடிட்டேரியன் ஸ்டீலில் இருக்கக்கூடிய ஸ்டெம்போலின் அப்படின்ற வல்கனோவும், ஸ்டேட் ஹெலன்ஸ் யூஎஸில் இருக்கக்கூடிய ஸ்டேட் ஹெலன்ஸ் அப்படின்னும், பேண்டுபோ பிலிப்பைன்ஸில் இருக்கக்கூடிய பேண்டுபோ, மெனுலா அப்படின்றது வந்து ஹவாய் ஐஸ்லாண்டில் வந்து இருக்கிறதுலே வேர்ல்டு பிக்கெஸ்ட் ஆக்டிவ் வல்கனோ இது அப்படின்னு சொல்லலாம். மெனுலா அப்படின்ற ஹவாய் ஐஸ்லாண்டில் இருக்கக்கூடிய 3255 மீட்டர் உள்ள உலகத்திலே பெரிய ஆக்டிவ் வல்கனோ அது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆர் யூ கிளியர்? Okay, next one வந்து dominant volcano has shown no signs of activity for many years, but they may become active at any time. It is also called sleeping volcanoes. Vesuvius Mountains of Italy, Mount Fuji in Japan, Mount Krakatoa of Indonesia and famous example of this types. So என்னன்னா இது தூங்கும் எரிமலை அப்படின்னு சொல்லலாம். ட்ரம்னேட் அப்படின்னா தூங்கும் எரிமலை. இந்த ஆஃப் வல்கனோஸ் வந்து நிறைய இயர்ஸ் வந்து என்னென்னா தூங்கிக்கிட்டே இருக்கும். எனி டைமில் வந்து ஆக்டிவ் ஆகக்கூடிய வல்கனோஸ் தான் இது வந்து ட்ராம்னேட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து உறங்கி கொண்டே இருக்கும். ஏதோ ஒரு சில டைமில் மட்டும் என்ன பண்ணும் அப்படின்னா ஏதோ ஒரு டைமில் வந்து வெடிக்கும். ஸோ அதனால் இதுக்கு இன்னொரு நேம் என்னென்னா ஸ்லீப்பிங் வல்கனோ அப்படின்னு சொல்லலாம். வெனின்சுலா மவுண்டனில் இத்தாலியில் இருக்கக்கூடிய வென்சுவா அப்படின்ற பிளேஸில் இருக்குது. ஜப்பானில் வந்து ஃபியூஞ்சியமா, இந்தோனேஷியாவில் வந்து கேரக்டரோ, இந்த எல்லாமே இதுக்கான டைப்ஸ் ஆஃப் volcanoes அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது எக்ஸ்டாண்ட். The top of this extends volcano mountain have been eroded. Mount Pop of Myanmar and Mount Kilimanjaro at Mount Kenya of Africa are existing volcano. இது வந்து என்னென்னா டெத் வெல்கனோ அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து என்னென்னா இது வந்து செயல்படாத வெல்கனோ. இது எங்கே இருக்குது அப்படின்னா மியான்மார்க்கில் இருக்கக்கூடிய போப்பா, ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய கிளிமஞ்சரோ அண்ட் கென்யா, இது ரெண்டுமே வந்து என்னென்னா இறந்த எரிமலை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த 3 types ஆஃப் வெல்கனோஸ் அப்படின்றது புரிஞ்சுதா? ஸோ ஓகே, ஆர் யூ கிளியர்? ஓகே. டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் வெல்கனோஸ் இன் திஸ் வேர்ல்ட். என்னென்ன டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் வந்து வெல்கனோஸ்க்கு வந்து இருக்குது? வெல்கனோஸ் ஆர் லொக்கேட்டட் இன் கிளியர்லி defined patterns around this world. They are closely related to regions that have been instantly folding or faulting. There are about 500 active volcanoes and thousands of dominant and existing ones. They occur along the coastal mountain ranges, at offshore Iceland and in the midst of the oceans, but there are a few in the interior of continents. The volcano belts are also the principal earthquake belts of this world. These are 3 major zones of volcanic activity in this world. They are the Circum-Pacific Belt, the Mid-Continental Belt, the Mid-Atlantic Belt. Distributions of these volcanoes in this world அப்படின்றது
வெல்க்னோஸ் ஆர் லொக்கேட்டட் இந்த ஸோ இது என்ன அப்படின்னா வேர்ல்டில் வந்து இந்த வெல்க்னோ அப்படின்றது கிளியரான ஒரு பேட்டர்ன்ஸ் லொக்கேட்டிங்கில் வந்து இருக்குது. ஸோ இது வந்து க்ளோஸ்லி ரிலேட்டட் டு த ரீஜனுக்கு க்ளோஸாக வந்து ரிலேட் பண்ணக்கூடியது இந்த வெல்க்னோ அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து ஃபோல்ட் அண்ட் ஃபால்ட், இதில் வந்து ஃபோல்டும் இருக்குது ஃபால்ட் இருக்குது. ஸோ இங்கே வேர்ல்ட் ஃபுல்லாக 500 ஆக்டிவ் வெல்க்னோஸ் வந்து இருக்குது. ஸோ அதில் தௌசண்ட்ஸ் ஆஃப் டாமினேட் வந்து இருக்குது. தௌசண்ட்ஸ் அப்படின்றது வந்து உறங்கும் எரிமலைகள் வந்து 1000க்கு தகுந்த மாதிரி இருக்குது. ஆனால் ஒரே ஒரு எக்ஸிஸ்டிங் வெல்க்னோஸ் மட்டும்தான் வந்து இருக்குது. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா இந்த அதிகமாக எங்கே இருக்குது கோஸ்டல் மவுண்டன் ரேஞ்சஸ்கிட்ட வந்து இருக்குது. அதே மாதிரி ஆஃப்ஷோர் ஐஸ்லாண்ட்ஸ்கிட்ட வந்து இருக்குது. அப்புறம் மிட்டஸ்ட் ஓஷன் டீ வந்து இந்த ஐஸ்லாண்ட்ஸில் வந்து இருக்குது. ஸோ அது இல்லாத வால்கனானிக் பெல்ட் அப்படின்றது எர்த்குவைக் ஏற்படக்கூடிய பிரின்சிபல் பெல்ட் அந்த பகுதிகள்லையும் வந்து என்னென்னா இருக்குதுன்னா இந்த எரிமலைகள் வந்து இருக்குது. இதை 3 டைப்பாக பிரிக்கிறாங்க. சர்க்கியூம் பசிபிக் பெல்ட் அப்படின்னும், மிட் கான்டினென்டல் பெல்ட் அப்படின்னும், மிட் அட்லாண்டிக் பெல்ட் அப்படின்னு சொல்லி 3ஆக வந்து பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு சர்க்கியூம் பெல்ட் அப்படின்னா திஸ் இஸ் த வெல்கனானிக் ஜோன் ஆஃப் திஸ் கன்வர்ஜென்ட் oceanic plate boundaries. It included the volcanic of this eastern and western coastal area of Pacific Ocean. This zone is popularly termed as the Pacific Ring of Fire, which has been estimated to including 2/3 of this world volcanoes. ஸோ சர்க்கியூம் பெல்ட் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா இந்த வல்கனோவிக் ஜோன், இந்த வல்கனோக்கள் இருக்கக்கூடிய பகுதியில் ஓஷன் பிளேட்டோட பவுண்ட்ரியாக தான் இருக்குது. அது வந்து கன்வர்ஜென்ட்டில் வந்து இருக்கனால அது என்னென்னா சர்க்கியூம் பெல்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த வெல்கனோ எங்கன்னா ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் கோஸ்டல் ஏரியாவில் வந்து இருக்குது. பசிபிக் ஓஷனில் இருக்கக்கூடிய ஈஸ்ட் பகுதியிலையும் வெஸ்ட் பகுதியிலையும் வந்து இருக்குது. இந்த ஜோனை என்னன்னு சொல்கிறாங்கன்னா பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர். இதில் 2 பங்கு பகுதியான வேர்ல்ட் வெல்கனோஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா இந்த பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயரில் தான் வந்து இருக்குது. மிட் கான்டினென்டல் பெல்ட். This is the volcanic zones of convergent continental plate boundaries that includes the volcanic of Alpine mountain chains, the Mediterranean Sea and the fault zone of Eastern Africa. The important volcanoes are Venezuela, Strombolian, Ethnic, Kilimanjaro and Kenya. So Mediterranean Sea and the fault zone of this Eastern Africa, the important volcanoes are Venezuela, Stromboli, Etna, Kilimanjaro and Kenya. Surprisingly, the Himalayan have no active volcano at all. So என்ன அப்படின்னா இது வந்து திஸ் வெல்கனோ ஜோன்ஸ் ஆஃப் கன்வர்ஜென்ட் அப்படின்றது வந்து எங்கன்னா பவுண்ட்ரி பிளேட்ஸ்கிட்ட வந்து இருக்குது. இது வந்து எதை இன்க்ளூட் பண்ணுது அப்படின்னா ஆல்பன் மவுண்டனில் இருக்கக்கூடிய செயின்ஸ் வெல்கனோஸை, அதே மாதிரி மெடிட்டேரியன் சீயில் இருக்கக்கூடிய ஈஸ்ட் ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய மவுண்டன்ஸை, அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் மவுண்டன்ஸாக வெசுவலா, ஸ்டாம்புலினா, எத்தினா, கிளிமஞ்சரோ அண்ட் கென்யா. இது எல்லாமே எதுக்கான ஆக்டிவேட் அப்படின்னா இது எல்லாமே ஆக்டிவேட் இல்லாத வல்கனோ. இது எல்லாமே எங்கே இருக்குது அப்படின்னா கான்டினென்டல் பெல்ட்டில் வந்து இருக்குது. ஸோ மிட் அட்லாண்டிக் பெல்ட். The belt representing the divergent boundary of plates locating at the mid Atlantic range. ஸோ இது வந்து என்னென்னா இதுவும் வந்து பிளேட்ஸ் லொக்கேட் ஆகிருக்கிறது மிட் அட்லாண்டிக் ரேஞ்சில். இந்த வல்கனோ ஆஃப் திஸ் ஏரியா ஆர் மைட்லி ஃபிஷரிஸ் எரோப்ஷன் டைப்ஸ். இந்த இடத்துல இருக்கிறது இது ஒரு எரோப்ஷன் டைப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஐஸ்லாண்ட் இஸ் த மோஸ்ட் ஆக்டிவ் வல்கனோ ஆர் and it located on mid-Atlantic range. State Helen and Azores Island are this other example. ஸோ என்ன அப்படின்னா இது வந்து ஐஸ்லாண்டில் இருந்தாலுமே இது என்னென்னா ஒரு ஆக்டிவ் வல்கனோ தான். ஐஸ்லாண்ட் பகுதியில் இருக்கிறதுனால இது என்ன ஆகுது அப்படின்னா இது லொக்கேட் ஆகி தான் இருக்குது. இது மிட் அட்லாண்டிக் ரேஞ்ச். அட்லாண்டிக் அப்படின்னாவே என்ன அப்படின்னா ஒரு பனிப்பிரதேசம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த இடத்துல இருக்கனால இது வந்து என்னென்னா இதுவும் ஒரு ஆக்டிவ் வல்கனோ தான். ஸ்டேட் ஹெலன் அரோஸ் இந்த டைப்ஸ் ஆஃப் வல்கனோக்கு வந்து இது எக்ஸாம்பிள். ஓகே, திஸ் லெசன் இஸ் ஓவர் வார்ம் அப். ஸோ இந்த லெசனில் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா நம்ம எர்த் இன்டீரியர் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு சொன்னோம். அது வந்து ஆப்பிள் ஷேப்பில் இருக்குது அப்படின்றத பார்த்தோம். ஸோ க்ரஸ்ட் அப்படின்றது எர்த்தோட அவுட்டர் மோஸ்ட் லேயர் அப்படின்றத பார்த்தோம். அது வந்து என்னென்னா அப்பரில் வந்து க்ரஸ்ட்டுக்கு அப்பரில் வந்து சிஎல் அப்படின்னு சொல்லலாம். லோயர் பார்ட் ஆஃப் த க்ரஸ்ட்டை வந்து சீமா அப்படின்னு சொல்லலாம். ஸோ மேண்டில் அப்படின்றது வந்து 2900 கிலோமீட்டர் உள்ளது மேண்டில் அப்படின்னு சொல்லலாம். ஸோ லித்தோஸ்பியர் அப்படின்றது வந்து என்னது
நிறைய அடுக்குகளை கொண்டது தான் வந்து என்னென்னா லித்தோஸ்பியர் பிளேட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ எர்த்குவைக் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். ஸோ எர்த்குவைக்கு அளக்கிறதுக்கான கருவி சீஸ்மோகிராபிக் அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஸோ சுனாமி வந்து எர்த்குவைக் அண்டர் வாட்டர்லேருந்து வர்றது தான் வந்து சுனாமி. வல்கனோ அப்படின்னா எர்த் கிரஸ்டில் வந்து வெண்ட்டுக்கு ஓப்பன் ஆகி அது வந்து மேலே வர்றதை வந்து வெல்கனோ அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஸோ டைப்ஸ் ஆஃப் வெல்கனோ அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ 3 மேஜர் ஜோன்ஸ் ஆஃப் வால்கனோஸ் அப்படின்றது என்ன அப்படின்றத இந்த லெசனில் பார்த்தோம். ஓகேவா, இது லெசன் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்டா. ஐ வில் கிவ் த ஹோம் மார்க் இஸ் ரைட் அபவுட் த எஃபெக்ட் ஆஃப் எர்த்குவைக். I will give the homework and write it and send me in a WhatsApp group. Thank you.